மக்களே, இன்று நாம் திருக்குறள் 522ஆம் குறளை பார்க்கிறோம். இது திருக்குறளின் பொருட்பால் பகுதியில் உள்ள அரசியல் என்னும் இயலில் இடம்பெற்றுள்ள சுற்றந்தழால் அதிகாரத்தின் 2 குறள். விருப்பரா சுற்றம் இயையின் அறுப்பரா ஆக்கம் பலவும் தரும். இந்த குறள் சொல்ல வருவது என்னவென்றால், விருப்பம் மற்றும் ஆவல் கட்டுப்பாடற்றவாக இருந்தால் ஒழுங்கை பின்பற்றுவது கடினம். ஆனால் அதனால் தவறான முடிவுகள் மற்றும் துன்பம் வரக்கூடும். எனவே தனிப்பட்ட ஆசை மட்டுமன்றி சமூகத்தின் நலனையும் கருத்தில் கொள்ள வேண்டும். ஏனெனில் சமூகம் ஒற்றை நிலையில் வளர்ந்தால் ஒவ்வொருவரும் நலமுடன் வாழ முடியும். இன்றைய வாழ்க்கையில் மக்கள் பல துறைகளில் லாபம் அல்லது வெற்றியை தேடி சுயநலமாக செயல்படுகின்றனர். சிலர் இக்கொள்கையை புறக்கணிக்கிறார்கள். திருவள்ளுவர் நம்மை சொல்லுகிறார், இச்செயல்கள் நீண்ட காலத்தில் பெரும் பிழை சிவக்க காரணமாகும். ஆனால் தனிப்பட்ட கவனம் மற்றும் பொது நலனின் சமநிலையை பேணினால் நாம் சுமூகமாக முன்னேற முடியும். அதனால் இக்குறள் நவீன காலத்தில் கூட உடனடி முடிவுகளை மிஞ்சிய நீண்ட நாள் வெற்றியை உறுதிப்படுத்தும். இதனால் நாம் எல்லா நடவடிக்கைகளிலும் ஒழுங்கையும் பொறுப்பையும் காக்க வேண்டும். அடுத்த குறளில் மீண்டும் சந்திப்போம்.